அப்சரா 78வது பிறந்தநாள் அன்னைக்கு புரட்சி தலைவனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுகலேருந்து வெளியிட்டிருக்கிறீங்க. இதன் மூலமாக 2026 தேர்தலுக்கு என்ன சொல்ல வருது அதிமுக? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உண்மையான அம்மாவின் வாரிசுன்னு இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு ஏற்கனவே 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் போது ஆட்சி இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும் கலைச்சு விடுவோம்னு கட்சியிலேயே துரோகிகள் இருக்கும்போது அண்ணன் சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. அதே போல கொரோனா காலத்துல கூட நேஷனல் ஆவரேஜ் ஜிடிபிக்கு 2% நிகராக அண்ணன் தமிழகத்தை நிலைநாட்டினார் ஜிடிபி. அதே போல எந்த திட்டமா இருந்தாலும் அது அம்மா உணவகமா இருக்கட்டும் இல்ல ரேஷன் கடையில பொருட்களா இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கு என்ன சோதனைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அறிந்து உணர்ந்து செயல்பட்ட ஒரு தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல் நீங்க வாக்குறுதிகள் இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், முதியோருக்கு என்ன செய்ய வேண்டும், நெசத்தறிவாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நடைபாதை வியாபாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரி சுமை திமுகல நீங்க பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு எல்லாமே உயர்த்தி விட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏற்றி விட்டார்கள். அதே போல அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லை, பெண்களுக்கு ஓஏபி கொடுக்கறது இல்லை. எங்க பார்த்தாலும் கொள்ளை, செயின் பறிப்பு. அவங்க நிர்வாகம் சரியில்லாத டைம்ல மக்கள் அவல நிலை இருக்கும்போது அந்த அவல நிலையை பார்த்து சிரிக்கும் முதலமைச்சராக தான் ஸ்டாலினை பார்க்குறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சராக தான் மக்கள் பார்க்குறாங்க. அண்ணன் எடப்பாடியார் மக்களோட உழைக்கும் வர்க்கத்துக்கான திட்டங்கள் எல்லாரோட அனைத்து தரப்பு மக்களுக்கு எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அண்ணன் வீட்டுல உட்கார்ந்ததெல்லாம் கொடுக்கலையே. ஐயா எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே போய் மக்களை சந்திச்சு நேரடியாக சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு அறிந்து உணர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செஞ்சிருக்காங்க. வழக்கமாகவே அதிமுக அப்படின்னு சொன்னாலே பெண்களுடைய ஆதரவு அதிகம், அதே சமயத்துல உழைக்கும் வர்க்கத்தினருடைய ஆதரவு அங்க அதிகம் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறுகளை பார்த்திருக்கோம். அதனால உழைக்கும் வர்க்க மக்களை நம்ம பக்கத்துக்கு நம்ம வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த வாக்குறுதிகள் மூலமாக மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். நான் அந்த ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். எதுக்குன்னா ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு 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 இலக்கை சாதிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு வியூகமா இருக்கும். அண்ணன் அவரோட யதார்த்தமே அவர் பர்சனாலிட்டி அவர் அவர் கொடுக்கிற குணம் இருக்கிற ஒரு மனிதரை நான் பாக்குறேன். பிகாஸ் அவர் வீட்டுக்கு போய் அவர் சந்திச்சாலும், கேம்ப் ஆபீஸ் சந்திச்சாலும், தலைமை கழகத்தை சந்திச்சாலும், முதலமைச்சர் இருக்கும்போது கோட்டையில சந்திச்சாலும் அண்ணன் யார் வந்தாலும் அவரை பார்க்கலாம். என்ன கோரிக்கை வைத்தாலும் அது ஆபீசர்ஸா இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது உடனடியா என்ன பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு நபர். ஈஸி டு அப்ரோச் அது செயல்படுத்துவார். நம்ம நிறைய பேரை தமிழகத்துல பார்த்திருக்கோம், நிறைய முதலமைச்சர்களை பார்த்திருக்கோம், அதிமுகலயே நம்ம அம்மாவை பார்த்திருக்கோம், நிறைய பேரை பார்த்திருக்கோம். அண்ணன் எப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுவார். இப்ப நானே ஒரு ஃபைல் கொடுத்து ஐயா இது ஏதாவது பண்ணுங்க, திருநங்கைகளுக்கு பண்ணுங்க, மாணவி மாணவர்களுக்கு பண்ணுங்கன்னா அது ஆராய்ச்சி சேர்ந்து அவரோட டீமுக்கு சொல்லி இது பண்ண முடிஞ்ச பண்ணி காட்டிடுவார். மக்களுக்கு நல்லது செய்யும் எதா இருந்தாலுமே அவர் அது பட்ஜெட்டரி அலோகேஷன் பிளான் பண்ணி தமிழகத்துக்கு இந்த மாதிரி இப்ப திமுக எதுவுமே கொடுக்காம கடன் சுமையை எவ்வளவு ஏத்திருக்காங்க, டபுள் பண்ணிருக்காங்க. வரலாறுல இல்லாத ஒரு கடன் சுமையை மாநிலத்துக்கு இவங்க பண்ணிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் என்ன நல்ல திட்டங்கள் கொடுத்தாலுமே கொரோனா காலத்துல பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் எல்லா நல்ல திட்டங்களும் கொடுத்தாரு. அதே போல கடன் சுமையும் கட்டுப்படுத்தி வச்சாரு. சோ அண்ணனோட தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு மக்கள் எல்லாமே பார்த்திருக்காங்க. நிச்சயமாக இது போன்ற ஒரு முதலமைச்சர் இருந்தா நம்ம வாழ்வாதாரம் மேல் நல்ல இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப மக்கள் கூட எவ்வளவு மோர் கனெக்டடாக அதிமுக இருக்கு அப்படிங்கிறது வாக்குறுதி மூலமா தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதே சமயத்துல அதிமுகவுக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருக்காங்களா அரசியல்ல திமுக மாதிரியான கட்சிகள்லாம் இந்த வாக்குறுதிகளை எப்படி அவங்க பார்ப்பாங்க? திமுக வாக்குறுதிகள் ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாலுமே ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அண்ணன் எடப்பாடியார் அம்மா ஆட்சி கொடுக்கும் போது எல்லா வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஒரு தலைவராக தான் எடப்பாடியாரை பாக்குறாங்க. அதே போல இப்ப போட்டோ ஷூட் முதலமைச்சர் எங்க போய் வளர்னாலுமே அந்த பயத்தின் காரணமால அவர் எங்க போனாலும் அதிமுக தாக்குறாங்களே ஒழிய அவங்க என்ன பண்ணிருக்காங்க?
அவங்க என்ன அவங்களோட சாதனைகள் என்னன்னு சொல்ல முடியல. அண்ணன் எடப்பாடி ஒரு பிரச்சாரம் பாருங்க நீங்க, அவர் வந்து எதுவுமே கான்ட்ரவர்ஷியலா பேசாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் பேசுகிறார். பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கு. அதே மாதிரி அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. கொரோனா காலத்திலயும் அவர் பண்ண விஷயங்கள், போன 4.5 ஆண்டு காலத்துல அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு. அது நீங்க வந்து எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஹைவேஸா இருக்கட்டும், இந்த எஜுகேஷனா இருக்கட்டும், மடிக்கண்ணியா இருக்கட்டும், ஸ்கூட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அதே போல 11 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து இந்த ஸ்டேட்டுக்காக அவர் உழைச்சு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. மக்கள் பக்கத்துல இருந்து யோசிக்கிற அந்த தன்மை புரட்சி தலைவி அவர்கள் கிட்ட இருந்து இங்க வந்திருக்குன்னு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாருங்க. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்காரு. தமிழகத்துக்கு நல்லது செஞ்சிருக்காரு. தமிழக மக்கள் வந்து எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அண்ணன் எடப்பாடி இருக்கும்போதே நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தது நினைக்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ட் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நிலைமையில அவர் இருக்கிறாருன்னு நீங்க நிச்சயமா இதுல இருந்து ப்ரூவ். ஓகே, என்னன்னா இன்றைக்கு வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்கிறீங்க. அப்ப உடனே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய செய்தி, நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாசம் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ண இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய்ங்கிறீங்க, பொங்கலுக்கு 1000 ரூபான்னு சொல்றீங்க. எங்க இருந்து வரும் இந்த காசு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதை மக்கள் மத்தியில நியாயப்படுத்தணும்ல. எங்க இருந்து எப்படி அதையெல்லாம் தயார் பண்ண போறீங்க? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து எக்கனாமிக் கேலிபிரேஷன் சொல்லுவாங்க. அம்மா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ணன் அவர்கள் வந்து இந்த பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியும், எங்க அந்த வருமானத்தை ஈட்ட போறோம்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கால்குலேஷனோட ஒரு புரிதலோட பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரா அண்ணன் எடப்பாடியார் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு. அது நீங்க வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், ஃபெயில்ட் யூனிட்ஸை வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்துறதா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா கம்பெனிஸ் சூஸ் பண்றது, இப்ப பெகட்ரான் ஃபேக்டரியோ, ஓலா பைக் டாக்ஸிஸோ, இன்வெஸ்டர் சம்மிட்ல வந்து ஐயா பேசின விதங்கள், சில விஷயங்கள் ஐயா வந்து எக்கனாமிக் பாலிசியை புரிஞ்சு செயல்படும் தலைவராக வந்து அண்ணன் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலத்துல, இப்ப கொரோனான்றது குளோபல் பேண்டமிக், அதே போல புயல் வரும்போது அந்த டைம்ல கூட வெல்ஃபேர் மெஷர்ஸ், மக்கள் நலத்திட்டங்கள் வந்து குறைக்காம எல்லா பாலிசி, எல்லா சட்டங்கள் திட்டங்கள் மக்களுக்கு சேர்த்த ஒரு தலைவராக, ஒரு முதலமைச்சராக. கண்டிப்பா இந்த இடத்துல குறிப்பிட்டேன்னா, கொரோனா காலத்துல எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்காம இருந்த போதும் அரசு ஊழியருக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊழல் செஞ்சாலுமே திமுக, எவ்வளவு போட்டோ ஷூட் பண்ணாலுமே, எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணாலுமே போராட்ட காலமா தமிழகம் மாறி இருக்கு. அது செவிலியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், நீங்க கீழம்பாக்கத்துல அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க கண் தெரியா பார்வையற்றவர்களை. அதே போல அண்ணன் எடப்பாடியார் வந்து கஷ்டமான காலத்துல கூட யாருக்குமே அநீதியாக செயல்படல. எல்லாரையும் அரவணைக்க விதமாகவும் அந்த பாலிசிஸ் வந்து கரெக்டா ஈக்குவல் மெஷர்ல எல்லாருக்கும் சேர்ற மாதிரி அண்ணன் வந்து நிர்வாகத்தை வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அதே போல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி சகோதரி ராஜேஸ்வரி பிரியா சொன்ன மாதிரி அந்த சேஃப்டி நெட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அண்ணன் இருக்கும்போது எங்களுக்காக குரல் கொடுப்பார், எங்களுக்காக போராடுவார், எங்களுக்காக வந்து அது மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், முதியோரா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மாணவி மாணவர்களாக இருக்கட்டும், முதல் குரல் அண்ணன் தான் இருந்திருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து குரல் எழுப்பினதுக்கு அப்புறமா தான் வந்து முதலமைச்சரே செயல்பட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்காங்க, வருவாங்க, பேசுவாங்க. அது அதிமுகவோட ஸ்ட்ரென்த் கூட சொல்ல மாட்டேன். அது அண்ணன் எடப்பாடியார் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனாரு. அம்மாக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு போறது கட்சி, என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து கட்சியை வந்து கட்சிக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, தொண்டர்கள் சரியா அரவணைக்கல. ஆனா ஒற்றை தலைமையின் கீழே அண்ணன் தலைமையின் கீழே வந்து ஒரு பாதுகாப்பாக எல்லாருமே உணர்றாங்க. கட்சியும் பாதுகாப்பா உணர்றாங்க, பொதுமக்களும் பாதுகாப்பா உணர்றாங்க. அதே போல வந்து அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. சோ நிச்சயமாக வந்து அந்த சேஃப்டி நெட்ன்றது வந்து அண்ணன் எடப்பாடியார் கிட்ட மக்களோட அது இருக்கு. அப்ப இந்த வாக்குறுதிகள்லாம் இவர் கொடுக்கறாருன்னா இவர் நிறைவேத்தி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து நீங்க கால்நடை பூங்காவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அவரு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி செய்து மக்களுக்காக என்ன நல்லது செய்யணும், மாநிலத்துக்காக என்ன நல்லது செய்யணும்னு செஞ்சு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைக்கும் போது கூட பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு பாருங்க. அந்த சென்ட்ரல் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் வந்து அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது அந்த சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் கூட கரெக்டா யூஸ் பண்ணி தமிழுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அந்த அரசியல் நுணுக்கங்கள் புரிஞ்ச ஒரு முதலமைச்சராக தான் அண்ணன் எடப்பாடியார். இதனால நாங்க எங்களுடைய திட்டத்தை ஈஸியா நிறைவேற்றிடுவோம். நிச்சயமா. புரியுது. ரொம்ப நன்றி.